காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். நாடு முழுவதும் 206 வீதிகள் தடை. நுவரெலியா அனுராதபுரத்திற்கான அணுகல் துண்டிப்பு. 159 பேர் பலி, 203 பேர் மாயம், 8.3 லட்சம் பேர் பாதிப்பு. இலங்கைக்கு ஆபத்து குறையவில்லை, வெளியான அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தோரை குடியேற்றுவது குறித்து வெளியான அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களால் கடந்த 16ஆம் தேதி முதல் இன்று வரை மொத்தம் 159 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 203 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த நிலையத்தில் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கண்டி மாவட்டத்தில் இதுவரை 52 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 105 பேர் காணாமல் போயுள்ளனர். பதுளை மாவட்டத்தில் 52 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 42 பேர் காணாமல் போயுள்ளனர். மாத்தளை மாவட்டத்தில் 18 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 9 பேரும் பலியாகியுள்ளனர். அந்த மாவட்டங்களில் முறையே 6 மற்றும் 24 பேர் காணாமல் போயுள்ளனர். இந்த அனர்த்தங்களால் நாடு முழுவதும் 2,34,503 குடும்பங்களை சேர்ந்த 8,33,985 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் 34,198 குடும்பங்களை சேர்ந்த 1,22,822 பேர் 919 பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களால் கடந்த 16ஆம் தேதி முதல் இன்று வரை மொத்தம் 153 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் மோசமான அனர்த்த நிலை காரணமாக வீதி போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தற்போது அனுராதபுரம் மற்றும் நுவரெலியா ஆகிய நகரங்களுக்கான தரைவழி அணுகல் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் நாடு முழுவதும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக மொத்தம் 206 வீதிகள் தடைப்பட்டுள்ள நிலையில் 10 பாலங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அத்துருக்கிரிய இடமாறல் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்த்து மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளி நாட்டை கடந்து சென்றாலும் ஆபத்து இன்னும் குறையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மழையுடன் கூடிய வானிலை தற்போது தணிந்துள்ளது. ஆனால் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சில இடங்களில் 50 தொடக்கம் 75 மில்லிமீட்டர் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். காற்றின் வேக நிலைமை தொடர்ந்து நிலைமையை பாதிக்கக்கூடும் எனவும் மேலும் இது வடக்கு மாகாணத்தை பெரிதும் பாதிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடல் அலைகள் 2 முதல் 4 மீட்டர் வரை உயரக்கூடும் எனவும் மேலும் வடக்கு மாகாணத்தில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆபத்தானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவில் வெளிநாட்டினரை குடியேற்றுவது தொடர்பான அனைத்து முடிவுகளையும் நிறுத்தி வைப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதில் முக்கியமாக அமெரிக்க படையினர் ஆப்கானிஸ்தானில் இருந்தபோது அவர்களுக்கு உதவிய ஆப்கானியர்களுக்கு நுழைவு விசா வழங்குவதை அரசு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. வாஷிங்டனில் வெள்ளை மாளிகை அருகே அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அமெரிக்க குடியேற்ற சேவை இயக்குனர் கருத்து தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர், ஒவ்வொரு குடியேற்ற விண்ணப்பதாரரையும் முழுமையாக சோதனை செய்யும் வரை அவர்களுக்கு அடைக்கலம் அளிக்கலாமா அல்லது வேண்டாமா என்று முடிவெடுப்பதை நிறுத்தி வைத்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக 3ஆம் உலக நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் குடியேறுவதற்கு நிரந்தர தடை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த 2:30 எதிர்பாருங்கள். நன்றி.